திருப்பலியின் கருத்துக்கள். திருப்பலியானது திருப்பலியானதற்கு நன்றி திருப்பலியாக உண்மை சார் மரியமகளின் குடும்பத்தினாலும், திருப்பலியானதற்கு நன்றி திருப்பலியாக ஆண்டனி பிரபு ஆண்டனி ராபர்ட் குடும்பத்தினாலும், திருப்பலியானதற்கு நன்றி திருப்பலியாக அமர்தாஸ் இந்தியா குடும்பத்தினாலும், திருப்பலியானதற்கு நன்றி திருப்பலியாக எல்சா மெட்டனா குடும்பத்தினராலும், திருப்பலியானதற்கு நன்றி திருப்பலியாக பிரான்சினா சில்வஸ்டர் குடும்பத்தினராலும், திருப்பலியானதற்கு நன்றி திருப்பலியாக வேளாங்கண்ணி குடும்பத்தினராலும், திருப்பலியானதற்கு நன்றி திருப்பலியாக பிரபு சங்கீதா குடும்பத்தினராலும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மெடோனா அவர்களின் பிறந்தநாள் நன்றி திருப்பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சௌமியா லியோ பிரதீப் அவர்களின் 8ஆம் ஆண்டு திருமண நாள் நன்றி திருப்பலியாகவும், சிறுமி ஜோஹானா அவர்களின் உடல் சுகம் பெற வேண்டி பங்கு தந்தை அவர்களாலும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. உலக மக்கள் அனைவரும் சகோதரத்துடனும் சமாதானத்துடனும் பகிர்ந்து வாழும் உள்ளத்தை தர வேண்டி கொச்சியினை சேர்ந்த ஜாய்ஸ் ஜாக்லின் குடும்பத்தினரால் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அந்தோனியமான ஆண்மொழிப்பாட்சிக்காக பிரான்சிஸ் மார்ஷல் குடும்பத்தினராலும், சிப்ரியான் செல்வி சந்திரா ஆண்மொழிப்பாட்சிக்காக சகாய் மேரி கிலோமீட்டர்ஸ் குடும்பத்தினராலும், லூர்து மேரி ஆண்மொழிப்பாட்சிக்காக ஜபமாலை ஃபாத்திமா குடும்பத்தினராலும், பென்னி நாசர் ஆண்மொழிப்பாட்சிக்காக நாதன் ஜோசப் குடும்பத்தினராலும், ஜோசப் மங்கலம் ஆண்மொழிப்பாட்சிக்காக பங்கு தந்தை அவர்களாலும், யான புஷ்பம் ஆண்மொழிப்பாட்சிக்காக பங்கு தந்தை அவர்களாலும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த திருப்பலிக்கு உதவி செய்யக்கூடிய சகோதரர்கள் ஆண்டனி ஜெயராஜ், வில்லியம், காணிக்கராஜ், ஸ்டான்லி, ஜான் அவர்களின் கருத்துக்களுக்காகவும், பேராலய பங்கு மக்களின் கருத்துக்களுக்காகவும் பங்கு தந்தை அவர்களால் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியாருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பாசத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய ஆண்டவர் விண்ணேற்பினுடைய நிகழ்வை நினைத்து பார்த்து திருச்சபை இந்த விழாவை பெரும் விழாவாக கொண்டாடுகின்றது. நம்முடைய பேராலய பணிகள் நடக்கின்ற பொழுது நம்முடைய பேராலயத்தினுடைய
பலிபீடத்திற்கு முன்பு மேலாக ஆண்டவருடைய விண்ணேற்பத்தினுடைய படத்தை நாம் வரைந்து ஆண்டவருடைய விண்ணேற்பத்தினுடைய பிரசன்னத்தை பேராலயத்தில் வைத்திருக்கின்றோம். அடுத்த வாரம் நாம் கொண்டாட இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியினுடைய அந்த பெந்தகோஸ்து நிகழ்வை நம்முடைய ஆலயத்தினுடைய பின்பகுதியிலே அழகாக வரைந்து வைத்திருக்கின்றோம். இந்த ஆண்டு நம்முடைய விண்ணேற்பினுடைய ஆண்டவர் நம்முடைய ஆலயத்தினுடைய உச்சத்திலிருந்து படத்தின் வழியாக இருக்கக்கூடிய அவருடைய விண்ணேற்பு நம்முடைய குடும்பங்களை ஒவ்வொரு நாளும் விண்ணிலிருந்து வழி நடத்தக்கூடிய ஆற்றலை அவர் நமக்கு தருவாராக. விண்ணேற்பின் ஆண்டவர் விண்ணிலிருந்து நம்முடைய எல்லா செயல்களையும் வழி நடத்துகின்றார் என்ற விசுவாசத்தில் புனித யோவான் ஸ்நானகன் அழகான ஒரு வார்த்தை சொல்வார். மேலிருந்து அருளப்படாவிட்டால் நீங்கள் யாரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று. பிலாத்துவினுடைய முன்னிலையில் ஆண்டவர் பிலாத்துவிடத்தில் ஒரு வார்த்தை சொல்வார். மேலிருந்து அருளப்படாவிட்டால் உனக்கு என் மீது எந்த அதிகாரமும் கிடையாது என்று. ஆகவே மேலான வாழ்வை இறைவன் நமக்கு ஒரு நாள் தர வேண்டும். அவரோடு விண்ணகத்தில் நாம் பயணிக்க வேண்டும். அதற்கு தடைகளாக இருக்கக்கூடிய எல்லா பலவீனத்தின் பாவங்களை இந்த நேரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போது கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் துணையவரைகளையும் சகோதர சகோதரிகளை உடையவரையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Cristo
இறைவா, திருத்தூதர்கள் காணும்படிய திருமகன் இன்று விண்ணகத்துக்கு ஏறி சென்றார். அதனால் தம்முடைய வாக்குறுதிக்கு ஏற்ப அவர் எங்களோடு என்றும் இவ்வுலகில் வாழ்வது போல நாங்களும் அவரோடு விண்ணகத்தில் வாழ தகுதி பெற்றிட எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றோ வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எங்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 1 முதல் 11 வரை. தெயோப்பில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் செய்தவை, கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாளாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடம் இருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில காலத்தில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சி உரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்துக்கொண்டு சென்று அவர்கள் பார்வையில் இருந்து மறைத்துவிட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அன்னார்ந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அன்னார்ந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பல்லவி திருப்பாடல் 47. எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். இக்காலம் முழங்கிடவே உயரேறுகின்றார் ஆண்டவர். இக்காலம் முழங்கிடவே உயரேறுகின்றார் ஆண்டவர். மக்களினங்களே, களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராம் ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர். உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஆரவார ஒளியிடையே பவனி செல்கின்றார்
அரசருக்கு புகழ் பாடுங்கள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஏனெனில் கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார். அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். இரண்டாம் வாசகம். அவரை விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். திருத்துதல் பவுல் எபிசேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 17 23 முடிய. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவி உங்களுக்கு அருள்வாராக. கடவுளுடைய அழைப்பை உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும் இறை மக்களுக்கும் அவர் அளிக்கும் உரிமை பேரும் எத்துணை மாட்சிமிக்கது என்றும் அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடையே செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்துணவு ஒப்புருவையற்றது மேலானது என்று நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்டு பெறுவனவாக. கடவுள் வலிமைமிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயர்த்தல செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமையுடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டுமல்ல, வரும் உலகிலும் வேறு எப்போர் கொண்டோருக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். அனைவரும் கிறிஸ்துவுக்கு அடிப்பணை செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார். திருச்சபையே அவரது உடல். எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் போய் எல்லா இனத்தாரையும் சீடராக்குங்கள். நான் உலக முடிவு வரை எந்நாளும் உங்களோடு இருக்கின்றேன் என்று கூறுகிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமதே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 28, உயிர் தரும் வார்த்தைகள் 16 20 வரை. அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் பாசத்துக்குரிய சகோதர சகோதரிகளை, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விண்ணேற்ற பெருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றேன். விண்ணகத்தின் ஆண்டவர் மண்ணகத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருவரையும் கனிவோடு வழிநடத்தி நம்மை தொடர்ந்து பாதுகாத்து நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்ற விசுவாசத்தில் நாம் இந்த காலை பொழுது விண்ணேற்றத்தின் ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஒரு பங்கிலே பங்கு தந்தையாக இருந்த பொழுது ஞாயிற்றுக்கிழமை காலை அதிகாலை ஒரு கிளை பங்கிற்கு திருப்பலி ஆற்றுவதற்கு வாரம் வாரம் செல்வேன். அதிகாலை ஒரு 5:45 மணிக்கு. அது ஒரு தேசிய நெடுஞ்சாலை. அந்த தேசிய நெடுஞ்சாலையிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை திருப்பலி ஆற்றுவதற்கு என்னுடைய வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது அதிகாலை இந்த தேசிய நெடுஞ்சாலையிலே நிறைய மக்கள் குழுமி இருந்தார்கள். அது மைசூர் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை என்பதாலே நான் நினைத்தேன், ஏதோ ஒரு விபத்து நடைபெற்றிருக்க வேண்டும், எல்லாரும் அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று என்னுடைய வாகனத்தை நான் நிறுத்தி அந்த தேசிய நெடுஞ்சாலையிலே எல்லாரோடும் இணைந்து என்ன நடக்கின்றது என்று பார்ப்பதற்காக நானும் போய் பார்த்த பொழுது ஒரு பயங்கரமான அதிர்ச்சியான செயல். இதனால்தான் ஆண்டவர் எசையா புத்தகம் 49:15 சொன்னாரோ என்னவோ, பெற்ற தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். பால் குடிக்கின்ற குழந்தை அவள் மறப்பாளோ? அப்படியே மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். அந்த தேசிய நெடுஞ்சாலை ஒரு வன பகுதியை ஒட்டி உள்ளது. யாரோ ஒரு தாயோ தகப்பனோ தங்களால் வளர்க்க முடியவில்லையோ அல்லது என்ன காரணம் என்று தெரியவில்லை, ஒரு பிறந்த பச்சிளம் ஆண் குழந்தையை கொண்டு வந்து இரவிலே அந்த தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய மோரி பாலம் என்று சொல்லக்கூடிய பாலத்துக்கு அடியிலே போட்டு இருக்கின்றார்கள். என்ன கொடூரமான செயல் இது! நான் சென்னையிலே படித்து கொண்டிருந்த பொழுது வார வாரம்
அன்னை தெரேசா இல்லம் இருக்கக்கூடிய இடத்திற்கு வார இறுதி உதவி செய்வதற்காக நாங்கள் பிரதர்ஸ் செல்வோம். அப்போ அந்த அன்னை தெரேசாவுடைய இல்லத்திற்கு முன்பு ஒரு வார்த்தை இப்படி எழுதியிருந்தோம்: குழந்தைகளை குப்பையில் போடாதீர்கள், நாங்கள் வைத்திருக்கக்கூடிய தொட்டிலில் போடுங்கள் என்று. பயங்கரமான வார்த்தை. குழந்தைகளை குப்பையில் போடாதீர்கள், நாங்கள் வைத்திருக்கக்கூடிய தொட்டில். இன்றைய சமுதாயம் அப்படி மாறிவிட்டது. அந்த குழந்தையை அந்த பாலத்துக்கு அடியில் ஒரு பச்சிளம் குழந்தை போட்டு விட்டு போயிருக்கிறார்கள். கட்டின இறுகிய மனது. எரேமியா புத்தகத்தில் சொல்லப்பட்டது போல கல்லான இதயமாக இருக்க வேண்டும். எத்தனையோ குழந்தைகள் இல்லாதவர்களுடைய மத்தியிலே அந்த குழந்தையை அப்படி போட்டு இருக்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய வீட்டுகளில் அல்லது தெருக்களில் இருக்கக்கூடிய நாய்கள் அந்த குழந்தையை எடுத்து கொண்டு வந்து நடு ரோட்டில் போட்டு பீஸ் பீஸ் ஆக்கி இருக்குது, துண்டு துண்டாயிருக்கு. இந்த சம்பவத்தை தான் நான் பார்த்தேன். ஏன் இந்த காலை பொழுது விண்ணேற்ற பெருவிழா சமயத்திலே இந்த நிகழ்ச்சியை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து அவர் விண்ணேற்பிற்கு செல்லக்கூடிய கடைசி அந்த நிமிடத்திலே சீடர்களிடத்தில் சொன்ன அழகான ஒரு வார்த்தை: இதோ உலகம் முடியும் வரை நான் உங்களோடு கூட இருக்கின்றேன். இந்த வார்த்தையை அவரை தவிர இந்த பூமியில் யாராலும் காப்பாற்ற முடியவில்லை. யாரும் யாரோடும் இருந்து நிலையாக அவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை. நேற்று சனிக்கிழமை அல்லேலூயா பாடுகின்ற பொழுது இடையில் வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்திக்கு முன் வாழ்த்துளி அருமையான ஒரு வார்த்தை கொடுத்தது. அல்லேலூயா அல்லேலூயா என்ற அந்த பாடலுக்கும் மீண்டும் அல்லேலூயா பாடுவதற்கு முன்பு இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டது. இதுதான் இயேசுனுடைய விண்ணேற்பம். யோவான் புத்தகம் 16வது அதிகாரம் 28வது வசனம்: நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன், இப்பொழுது உலகை விட்டு தந்தையிடம் செல்கின்றேன். இதுதான் விண்ணேற்பத்தினுடைய சுருக்கம். நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன், இப்பொழுது உலகை விட்டு தந்தையிடம் செல்கின்றேன். இந்த உலகை விட்டு அவர் இந்த மண்ணகத்தினுடைய தன்னுடைய நற்செய்தி பணிகளை முடித்து பாடுகள் பட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 40 நாட்கள் அளவாக சீடலோடு தன்னுடைய உயிர்ப்பினுடைய செயல்களை நிகழ்த்தி 40வது நாள் அவர் பூமியிலிருந்து விண்ணுக்கு செல்கின்ற பொழுது சீடர்களுக்கு கொடுத்த ஒரு உறுதியான வார்த்தை, கடைசி மத்தேயுனுடைய நற்செய்தி 28:20 சொல்லப்பட்ட வார்த்தை: இதோ உலகம் முடியும் வரை நான் உன்னோடு கூட இருப்பேன். அருமையான ஒரு வார்த்தை விண்ணுக்கு செல்லும் முன்பு ஆண்டவர் கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, யோவான் புத்தகம் 14வது அதிகாரம் 1-7 வரைக்கும் நாம் வாசிக்க வேண்டும். இந்த நாளில் அந்த வார்த்தைகளை யோவான் புத்தகம் 14:1-7 வரைக்கும் வாசிப்பது நமக்கு ஒரு சால சிறந்ததாக இருக்கும். ஆண்டவர் சொல்கின்றார், என்னுடைய அப்பாவிடத்தில் பல இடங்கள் உள்ளன அப்படிங்கிறார். உங்களுக்கென்று ஒரு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன். இந்த பூமி நிரந்தரம் கிடையாது, இது சொற்ப காலம், எல்லாம் கடந்து போகும் என்று சொல்லப்படுகின்றது போல இந்த பூமியை விட்டு நாம் கடந்து போக வேண்டும். அப்பொழுது நமக்கு ஒரு நிலையான வீடை ஆண்டவர் ஆயத்தம் செய்திருக்கின்றார். அதை அடைவதற்குத்தான் இந்த வாழ்க்கை கடவுள் கொடுத்து அவர் முன் சென்று நமக்கு ஏற்பாடு செய்கின்றார். விவிலியத்தை படிப்போம் என்றால் முதல் சாவே அறியாமல் கடவுளால் எடுத்துக்கொள்ளப்பட்டவர் ஏனோக்கு. தொடக்க நூல் 5வது அதிகாரத்தில் நாம் படிக்கின்றோம், 300 ஆண்டுகள் ஏனோக்கு கடவுளோடு நடந்தார், கடவுள் அவரை எடுத்துக்கொண்டார் என்று. இப்போ கடவுள் ஒருவரை எடுக்கிறார் என்றால் ஒரு இடத்தில் அவரை வைத்தாக வேண்டும். ஏனோக்குத்தான் அந்த முதல் பாக்கியத்தை பெற்றார். தொடக்க நூல். ஏன் ஏனோக்குக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்க வேண்டும்? விவிலியத்தை படிப்போம் என்றால் ஆபேல்
கடவுளுக்காக முதல் கொலை செய்யப்பட்ட மறைசாட்சி அவன். ஆபேல் தன்னுடைய சகோதரனாலே கொலை செய்யப்பட்டான். அந்த ஆபேல் இடத்தில் கடவுள் ஒருவனை வைக்க விரும்பினார். அவன் பெயர் சேத்து. இந்த சேத்துவனுடைய வழியில் வந்தவன் ஆபேல் எப்படியோ அப்படித்தான் கடவுளோடு 300 ஆண்டுகள் நடந்தான் என்று சொல்லப்படுகிறது. கடவுள் அவனை எடுத்துக்கொண்டார். முதல் விண்ணகத்தினுடைய ஆற்றலை பெற்றவன் ஏனோக்கு. 2 அரசர் புத்தகத்தில் நாம் படிக்கின்றோம். அந்த பாக்கியத்தை எலியா தீர்க்கதரிசி பெறுகின்றார். சுழல் காற்றிலே எலியா விண்ணகத்திற்கு எடுக்கப்படுகின்றார். இப்படியெல்லாம் விண்ணகத்தினுடைய ஆற்றலை பெறுகின்றவர்கள் கடவுளோடு இணைந்திருக்கின்றார்கள். இந்த பூமியினுடைய காரியத்தை விட கடவுளோடு இணைந்திருக்கின்றவர்கள், கடவுளோடு இணைந்திருக்கின்றவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கின்றது. லூக்கா புத்தகம் 23:43 நாம் படிப்போம். அருமையான ஒரு வார்த்தை. கடவுளுக்கும் அந்த மனிதனுக்கும் சம்பந்தமே கிடையாது. லூக்கா 23:43 2 கல்வர்கள் என்று சொல்லப்படுகின்றது. நாம தான் பேர் வச்சிட்டோம். நல்ல கல்வன், கெட்ட கல்வன். கெட்ட கல்வன் ஆண்டவரை திட்டினான் சிலுவையிலிருந்து. நல்ல கல்வன் அவன்கிட்ட சொன்னான், ஏண்டா அவர் ஒன்றும் செய்யலை, நாம் இதற்கு தகுதியானவர்கள், நாம் பாவிகள் அப்படின்னெல்லாம் சொல்லிட்டு கெட்ட கல்வனை திட்டிட்டு நல்ல கல்வன் என்கின்றவன் ஆண்டவரிடத்தில் ஒரு வார்த்தை சொன்னான். ஆண்டவரே, நீங்க அங்க போகும்போது என்னை கொஞ்சம் நினைச்சு பாருங்க அப்படின்னா. ரொம்ப சுருக்கமான ஜெபம் பைபிள் அதுதான். நீங்க வான் வீட்டிற்கு போகின்ற பொழுது என்னை நினைவு கூறும். என்ன ஒரு சுருக்கமான ஜெபம். அந்த ஜெபத்திற்கு அப்பவே பதில் கொடுத்தார் ஆண்டவர். இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என்று சொன்னார். அது எப்படிப்பட்ட வீடா? பேரின்ப வீடு. என்னோடு கூட நீ பேரின்ப வீட்டில் இருப்பீர். அந்த பேரின்ப வீட்டில் இருப்பதற்காகத்தான், நாம் அவரோடு தங்குவதற்காகத்தான், நம்மோடு கூட இருந்து அனுதினமும் நம்மை வழிநடத்தக்கூடிய ஆண்டவர் உலகம் முடியும் வரை நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அந்த இடத்தை நாம் அடைய வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக இருக்க வேண்டும். மற்ற எல்லாமே லேசான காரியம். புனித பெனடிக்ட் ஆசீர்வாதப்பர் மௌன மடத்தை ஆரம்பிக்கின்றார். மௌன மடத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது அவர் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கின்றார். ஏனென்றால் மௌன மடத்தில் தினமும் மணிக்கணக்காக அதில் அழைக்கப்பட்டவர்கள் நற்கரணை எடுத்து வைத்து ஜெபிக்க வேண்டும். நிறைய பேர் அந்த மௌன மடத்திற்கு வருகின்றார்கள், தாக்கு பிடிக்க முடியாமல் திரும்பி செல்கிறார்கள். புனித பெனடிக்டருடைய வாழ்க்கை நாம் படிக்கின்ற பொழுது தெரியும். அப்போ ஆண்டவரிடத்தில் அவர் ஜெபிக்கின்றார். நீ எனக்கு காட்சி கொடுத்து வெளிப்படுத்தினால்தானே நான் இப்படிப்பட்ட ஒரு செயலை ஏறெடுக்க ஆரம்பித்தேன். எல்லாமே என்னை விட்டு போய்கொண்டு இருக்கின்றதே, இதை தொடர்ந்து நடத்த முடியவில்லையே. அப்படிங்கிற போது ஆண்டவர் ஒரு நாள் ஜெபத்தில் அவர் நற்கரணையிலிருந்து அவர்கிட்ட சொல்றாரு, பெனடிக்ட், நீ யாருக்கு முன்னால் உட்காந்து ஜெபம் பண்ற அப்படின்னு கேட்கிறார். யாருக்கு முன்னால் இருந்து இந்த நம்பிக்கையினுடைய செயலை நீ செய்து கொண்டு இருக்கின்றாய்? உலகம் முழுவதும் நான் இருப்பேன் முடியும் வரை அப்படின்னு சொன்ன நான் விண்ணகத்தில் இருந்தாலும் இந்த நற்கரணையில் நான் இருக்கின்றேன். அதை நீ உணர்வதில்லையா? எடுத்து மத்தேயுனுடைய 28வது அதிகாரத்தை கடைசி வார்த்தை நீ படி அப்படிங்கிறார். என் மீது நம்பிக்கை கொள். இந்த மௌன மடத்தை ஆரம்பித்ததும் நான், நடத்தி கொண்டிருப்பதும் நான், என் முன்னால் நீ உட்கார்ந்து கொண்டு இருக்கின்றாய் என்று. மறைமாவட்ட குருக்களின் பாதுகாவலர் ஜான் மரிய வியானி ஆர்ஸ் நகரினுடைய பங்கு தந்தையாக நியமிக்கப்படுகின்றார். அவருடைய ஒரே நம்பிக்கை, பாவ சங்கீதனம் கேட்கின்ற பொழுது தினமும் மத்தேயுனுடைய அந்த கடைசி பகுதியையும்
28வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியும், மார்க்கு நற்செய்தியினுடைய 16வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியும் படித்துவிட்டு தான் அவன் பாவ சங்கீதனை கேட்பாராம். 18 மணி நேரம், 19 மணி நேரம். ரெண்டுமே ஆண்டவருடைய விண்ணேற்பத்தினுடைய செயல்கள். மார்க் 16ம் மத்தேயு 28ம் ஆண்டவருடைய விண்ணேற்பு செயல். நீ உலகம் முடியும் வரை என்னோடு கூட இருக்கின்றேன் என்று சொன்ன நீர் இந்த பாவ சங்கீதன சமயத்தில் என்னோடு கூட இருக்க வேண்டும். கொஞ்ச நாள் அவர் அப்படியே பாவ சங்கீதனை கொடுத்து கொண்டிருந்தவர் திடீரென்று ஒரு நாள் ஏதோ உணர்ந்தவராக பாவ சங்கீதனம் கேட்கின்ற பொழுது நற்கனை எடுத்து கதிர்பாத்திரத்தில் வைத்து அதன் பின்பு பாவ சங்கீதனம் கேட்க ஆரம்பித்தார். அதன் பின்பு புனித ஜான் மரி வியானியினுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்கள், அந்த ஊரிலே பெரிய மாற்றங்கள். ஏனென்றால் உலகம் முழுவதும் நம்மோடு கூட இருக்கக்கூடிய ஆண்டவர் விண்ணில் இருந்தாலும் நம்முடைய மண்ணிலிருந்து நம்மை ஒவ்வொரு இடத்திலும் வழி நடத்தி கொண்டு இருக்கின்றார். அதனால் தான் ஏசாயா புத்தகம் கடைசி புத்தகம் 66வது அதிகாரம் 1வது வசனம் இவ்வாறு சொல்லியது: வானம் அவருக்கு அரியணையாம். என்ன ஒரு அருமையான வார்த்தை! ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு வானம் அரியணை, பூமி பாதப்படி என்று சொல்லப்பட்டது. புதிய பைபிள்ல கால்மனை என்று சொல்லப்பட்டது. வானுக்கும் பூமிக்கும் கடவுளாக இருக்கக்கூடியவர் அவர். நம்மோடு கூட இருந்து வழி நடத்தக்கூடியவர் அவர். இந்த விண்ணேற்பு பெருவிழா நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தருகின்றது. நம்முடைய பெற்றோர்களாக இருக்கலாம், நம்மோடு உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், நம்மோடு கூட வாழ்ந்தவர்கள், நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் கடவுளுடைய இடத்தை அடைவதற்கு பெரிய படிப்பை அவர்கள் நம்பிக்கொண்டு இருக்கவில்லை. நேற்று ஒரு சிலருக்கு குடும்ப கார்டு கொடுத்துட்டு இருந்தேன். நேற்று முந்தா நேற்று ஒரு 1வது படிக்கிற பையன், எல்லாரும் வரிசையில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவன் செல்லை பார்த்துட்டு இருந்தான். நான் பக்கத்தில் போய் செல்லு, இந்த வயசில் என்ன செல்லு பார்க்குறேன், செல்லில் என்னடா பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு போய் பார்த்தா, ஃபாதர் ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. யாருக்கு? 1வது படிக்கிற பையனுக்கு. இன்னொரு பையன் எது கேட்டேன், எங்கடா லீவில் கொரோனா டைமில் பார்க்கவே முடியல. காலையில் 9 மணிலேருந்து ஃபாதர் 4:30 வரைக்கும் எங்களுக்கு ஆன்லைனில் கிளாஸ். அவன் சொன்னான், மே மாதம் கொரோனா இல்லாமல் இருந்திருந்தா கூட எங்களுக்கு நிம்மதியாக இருந்திருக்கும். இந்த கொரோனா வந்ததுனால ஆன்லைனில் கிளாஸை போட்டு தாளிச்சு எடுக்கிறாங்க ஃபாதர். விண்ணகத்துக்கு ஆன்லைனை ஏற்படுத்த பாருங்க. அதுதான் நிரந்தரம். படிப்பு வேண்டும், எல்லாம் வேண்டும், எல்லாம் தேவை. ஆனால் எல்லாத்தையும் இந்த உலகத்தில் அனுபவிக்கிற மாதிரி அனுபவிச்சுட்டு மேலே நம்ம கோட்டை விட்டுறக்கூடாது. நம்முடைய ஒரே விசுவாசம், ஒரு நாள் ஆண்டவரை முகமுகமாக நாம் தரிசிக்க வேண்டும், அவரோடு நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை இந்த நாட்களில் உங்களுடைய குடும்பங்கள் கோயிலாக மாற வேண்டும். உங்களுடைய குடும்பங்கள் ஜெப குடும்பங்களாக மாற வேண்டும், விசுவாசத்தில் வளர வேண்டும். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த நாட்களில் நமக்கு அனுமதித்திருக்கிறார் என்றால் அவரோடு நெருங்கி வரக்கூடிய நாட்களாக இவை விண்ணகத்தின் நாட்களாக நமக்கு மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உலகம் முடியும் வரை உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரிடத்தில் நாம் நெருங்கி வர வேண்டும். அதனால்தான் எசையா புத்தகம் 58:11 நமக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய வார்த்தை. ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார். இன்னைக்கு நீ பல சூழல்களில் கைவிடப்பட்டிருக்கலாம், பல சூழல்கள் உன்னை வழி நடத்த முடியாமல் திணறி இருக்கலாம். இதை உணர்ந்துதான் ஸ்நாபகர் சொன்னார், மேலிருந்து அருளப்படாவிட்டால் யாரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று. உன்னுடைய குடும்பம் ஆண்டவருடைய மேலிருந்து பெறக்கூடிய ஆசீரை பெற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விண்ணேற்பு விழாவாக இறைவன் உன்னுடைய வாழ்க்கையில் அனுமதிப்பாராக.
விண்ணேற்பத்தினுடைய ஆற்றல் நம்முடைய குடும்பத்தை ஆட்கொள்ளட்டும், உன்னுடைய குழந்தைகளை ஆட்கொள்ளட்டும், உன்னுடைய செயல்களை ஆட்கொள்ளட்டும். அவருடைய செயல்கள் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வில் ஒரு நாள் இறைவனையோடு கூட இணையக்கூடிய விண்ணேற்பத்தினுடைய ஆற்றலை வாழ்கின்ற பொழுதே நமக்கு தர இத்திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோம். பெண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வதை நம்புகின்றேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதராய் கண்ணி மறையிடம் பிறந்தவரா இயேசுவை மறுதியாய் நம்புகின்றேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகமாடும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரத்திலும் பருவத்திலுமார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். பாரினிலார் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலில் நோயிற்றை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, விண்ணேற்பத்தினுடைய ஆண்டவர் உலக முடியும் வரை உங்களோடு கூட இருப்பேன் என்றனர். நம்மை பலவிதமான சூழல்களில் கரம் பற்றி வழி நடத்துகிறார் என்ற விசுவாசத்தோடு இணைந்து நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கின்றார் என்ற விசுவாசத்தில் நம்முடைய தேவைகளுக்காக நாம் ஒருமனப்பட்டு ஆண்டவரிடத்தில் நம்முடைய தேவைகளை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். எங்கள் அன்பான நேசர், புனித திரு திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் நமது கத்தோலிக்க திருச்சபையின் முன்னேற்றத்திற்காக தங்கள் உடல் உழைப்பாலும் பொருளாதார ரீதியாகவும் உதவும் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களை நீர் உங்கள் திருக்கரங்களால் தொட்டு ஆசீர்வதிக்குமாறு இறைவாவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, எங்கள் மறைமாவட்ட ஆயர், பங்கு தந்தையர், கன்னியர்கள், பங்கு பேரவை, பக்த சபைகள், பங்கு மக்கள் மற்றும் பேராலய நன்மைகளுக்காக உதவும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரையும் உமது அன்பினால் அரவணைத்து உமது சிறகுகளின் கீழ் வைத்து பாதுகாக்க வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் அன்பு விண்ணக தந்தையே, படித்துவிட்டு படிப்புக்கு வேலை இல்லாமல் தவிர்க்கும் இளைஞர், இளம்பெண்கள் தகுந்த வேலை கிடைக்கவும், திருமண வயதில் கடந்த பின்னரும் தகுந்த துணை கிடைக்காமல் திருமணத்திற்காக காத்திருப்போருக்கு ஏற்ற துணை அமையவும், திருமணமாகி குழந்தை வரம் கிடைக்காமல் ஏனும் தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டியும் உம்மிடம் இறைஞ்சி இறைவாவும் மன்றாடுகின்றோம். நாளுக்கு நாள் கொரோனாவின் தாக்கம் அதிகரித்து கொண்டே போகும் இந்நிலையில் செய்வதறிய தவிக்கும் இங்குள்ள மக்கள் அனைவரையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். தொற்றினால் பாதிக்கப்பட்டோருக்கு நல்ல உடல் சுகம் அமைவும்,
தொற்று ஏற்படும் பயத்தினால் மனமீதின்றி இருக்கும் அனைவருக்கும் உமது சமாதானத்தை நல்கி பாதுகாக்க வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உத்திரிகஸ்தல ஆன்மாக்கள் யாரும் நினைவர ஆன்மாக்கள் மற்றும் நமது பங்கு குடும்பங்களில் இறந்து போன அனைத்து ஆன்மாக்களையும் விண்ணேற்பு பெருவிழாவான இன்று அவர்கள் இவ்வுலக வாழ்வில் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து நித்திய மோட்சத்தை அளித்து உமது வான்வீட்டில் சேர்த்துக் கொள்ளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக செபிப்போம். இரக்கமே உருவான இறைவா, எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் உடைய பலிபீடத்தில் ஒப்புக் கொடுத்து செபித்திருக்கின்றோம். அப்பமும் ரசமும் உடைய உடலாக இரத்தமாக மாறி உலகம் முடியும் வரை எங்களோடு கூட இருக்கக்கூடிய உடைய ஆற்றலை பெறக்கூடிய இந்த நேரத்தில் எங்களுக்கு தொடர்ந்து உடைய ஆற்றலையும் பலத்தையும் ஆவின் வரங்களையும் தந்து வழி நடத்தி செல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதுவே நேரம், இதுவே காலம், ஈற்றிடுவேன் காணிக்கை. இதுவே நேரம், இதுவே காலம், ஈற்றிடுவேன் காணிக்கை. இறைஞ்சிய குருவே கரங்களில் நந்தோ ஏக பிதாவே ஏற்றிடுவே, ஏக பிதாவே ஏற்றிடுவே. இதுவே நேரம், இதுவே காலம், ஏற்றிடுவேன் காணிக்கை. ஒருவரில் அப்பமாய் இருந்தாலும் இதை இறை மகனுடலாய் மாறிடுமே. நறுங்கனி ரசமாய் இருந்தாலும் உந்தன் திருமகன் ரத்தமாய் மாற்றிடுமே. மனிதனோடு பரம்பொருளே உளம் நிறையாமையும் உரிமை தந்தோ, உளம் நிறையாமையும் உரிமை தந்தோ. இதுவே நேரம், இதுவே காலம், ஏற்றிடுவேன் காணிக்கையே. அனைத்தையும் படைத்த ஆண்டவரே, அருள் நிறை கருணையை வேண்டுகின்றோ. நினைவையும் சொல்லையும் செயலையும் உமக்கே நேர்த்தியாய் தந்தோ ஏற்றிடுவே. நலிந்தவையாமோ வளம் பெற மாற்ற கழிப்புடன் உமக்கே காணிக்கையாக, கழிப்புடன் உமக்கே காணிக்கையாக. இதுவே நேரம், இதுவே காலம், ஏற்றிடுவேன் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலத்திற்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளில் உம்முடைய ஒரே திருமகனும் எங்கள் மீட்பெருமான கிறிஸ்து விண்ணகத்துக்கு ஏறிச் சென்றதை நம்புகின்றோம். அதனால் நாங்கள் இப்பொழுதே மனதளவில் விண்ணகத்தில் வாழ்ந்திட உமக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர், வானதூதர்கள் வியப்புற என்று வானங்களின் உச்சிக்கு ஏறி சென்றவர், கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரோ, உலகிற்கு தீர்ப்பிடுகின்றவரோ, ஆற்றல் மிக்க அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் விண்ணகம் சென்றது எங்களுடைய தாழ்நிலையிலிருந்து விலகிச் செல்வதற்காக அன்று, மாறாக எங்களுடைய தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன்னரே சென்ற அவ்விடத்திற்கு அவருடைய உறுப்பினர்களாகிய நாங்களோ அவரை பின்தொடர்ந்து செல்வோம் என நம்பிக்கை கொள்வதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் வாக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களோ உம்முடைய மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெரியவராய் வருகின்றவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பை நினைவு கூர்ந்தோம். வாழ்வு தருகின்ற அப்பத்தை மீட்பளிக்கக்கூடிய கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த வல்லனைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கக்கூடிய திரு அவையை நினைவுகூரும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய மறைமாவட்ட ஆயர் அமல்ராஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம்முடைய சகோதர சகோதரிகளையும், யாருமே நினையாத ஆத்துமாக்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தோம். உடைய திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணீத்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பெயர் கொண்ட புனிதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையில் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உடைய திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்களுடைய வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பேரின்பத்திற்காம் எம்முடைய மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும்
என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என்னிடத்தில் எழுந்துள்ள வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலைவாழ்வு நம்மை அழைத்துச் செல்வதாக. இயேசு வர வேண்டும், என்னுள் பேச வர வேண்டும். தூய ஆவியினால் நாங்கள் தூய்மை பெற வேண்டும். தேவமகன் ஆசீரில் வாழ்ந்திட வர வேண்டும். காலங்களோ நேரங்களோ கனிந்து வர வேண்டும். உம்மிடம் வருகின்றோம், உடல் உண்டு நலம் பெறுவோம். உலவாடும் மருளில் நாங்கள் உம்மையை நினைத்து நிற்போம். தேவமகன் ஆசீரில் வாழ்ந்திட வர வேண்டும். காலங்களோ நேரங்களோ கனிந்து வர வேண்டும். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை முழுமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடல் என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுத்தியூட்டும். கிறிஸ்துவே வீணாவை தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. கோணல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும்.
பிரிய விடாதேயோ. தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளோ. எனதிரவின் வேலை என்னை அழைத்தருளோ. உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளோ. புனிதர்களோடு எக்காலமோ உம்மை புகழ செய்யோ. இவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அல்லேலூயா. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம்முடைய பீடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகள் விண்ணக வீட்டுக்கான இயக்கத்தை எங்கள் இதயங்களில் தூண்டி எழுப்படவாக. எங்கள் மீட்பரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி அவர் முன்னே சென்ற இடத்துக்கு நாங்களும் விரைந்து செல்வோமாக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறையாசி பெற தலைவணங்கி ஜெபிப்போம். இன்று விண்ணகம் சென்றுங்கள். விண்ணேற்றத்திற்கு வழிவகுக்கும் ஒரே மகனின் தந்தையாகிய எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தன்னுடைய உயிர்த்தலுக்கு பின் கிறிஸ்து சீடர்களுக்கு தோன்றி தம்மை வெளிப்படுத்தியது போல அவர் உங்களுக்கு தீர்ப்பு வழங்க வரும் பொழுது நிலையான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாராக. அவர் தன் தந்தையின் மாட்சியில் வீற்றிருப்பதை நம்பும் நீங்கள் தாம் வாக்களித்தது போல உலகம் முடியும் வரை அவர்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழும் பேறு பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நம்மோடு இன்று ஆனந்தம். இயேசு நம்மோடு இன்றும் ஆனந்தம். அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போமே. அல்லேலூயா, அதங்கிடுவோமே. காரிருள் நம்மை சூழ்ந்தாலும் கர்த்தர் ஒளியாவார். காரிருள் நம்மை சூழ்ந்தாலும் கர்த்தர் ஒளியாவார். ஒளியாய் எழும்பி சுடர் விழுவோம். ஒளியாய் எழும்பி சுடர் விழுவோம். உலகின் ஒளி நாமே. அல்லேலூயா, உலகின் ஒளி நாமே. இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம். இயேசு நம்மோடு என்றும்
நியம முறைகள் வருக புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்போம். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம்முடைய திருவுடல் திருரத்தம் இவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பயனை விடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
வாழ்வின் செல்வமையா